சாட்சனா, ஆனந்தி, பவித்ரா, அன்ஷிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி அந்த ஷாப்பிங் டாஸ்க்குக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது சாட்சனா சொல்கிறாங்க, விஜய் விஷால் எப்படியோ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அப்படியே நாமினேஷனில் எஸ்கேப் ஆகிடுறான், எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஒரு மாதிரி நழுவிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி சாட்சனா சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, நேற்று இந்த பிரெட் டோஸ்ட் சண்டைக்கு முழு காரணமே முத்துக்குமரன் தான். அப்போ நீ எப்படி அவன் எந்த பிரச்சனையும் இழுக்கும் நீ வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவன் வரான், நீ எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட கேட்குறாங்க. ஆல்சோ அவன் வந்துட்டு சும்மா வந்தால் பேச முடியும், அவனை பேச வேண்டிய சான்ஸ் வரும்போது தானே அவன் பேச முடியுங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க ஆர்ஜே ஆனந்தி பவித்ரா கிட்ட. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, இல்லை அதை தான் நான் சொல்லி நாமினேட் பண்ணேன், எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லி நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. அப்போ அன்ஷிதா கேட்குறாங்க, முன்னாடியெல்லாம் யாருக்கோ ஒரு பிரச்சனைனா கூட முத்து வந்து பேசுவான், இப்போ அவன் பிரச்சனைனாலே அவன் வந்து அதிகமாக பேசுறதில்ல, எல்லாருமே பேசுகிறான்னு சொல்லும்போது முத்துக்குமரனுக்கும் வேறு ஆப்ஷனில் அதான் பேச மாட்டேங்கிறாரு. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, ஹே நீன்னு யாரை சொல்கிறாங்கன்னா பவித்ராவை சொல்கிறாங்க, பவித்ரா, ஆனந்தி, முத்துக்குமரன் எல்லாமே தண்ணி தெளிச்சு விட்ட கழுதை, மஞ்சரியும் அப்படி தான். ஸோ நம்மளெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கழுத மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க, யார் நாமினேட் பண்ணணுன்னாலும் ஈஸியாக நாமினேட் பண்ணிடுறாங்க. இந்த கோவா கேங் என்னென்னா அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஸோ அவங்க அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ ராணுவ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு போகிறாரு. ஒரு வகையில் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நாமினேஷன் இன்றைக்கி அப்படி தான் போச்சு ஒரு மாதிரி. அப்புறம் இப்படி பேசுகிறாங்க, அதாவது சத்யா, அருண், விஜய் விஷால் இவங்க எல்லாருமே யாருமே நாமினேட் பண்ணல பார்த்தியா, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உண்மைதான், அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால யாரும் மாற்றி நாமினேட் பண்ணிக்கல. ஸோ இவங்கெல்லாம் பவித்ரா, ஆர்ஜே ஆனந்தி, இப்போ முத்துக்குமரன், மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு ஸ்கேப் கோட் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் அவங்க எல்லோரும் நாமினேஷனுக்குள்ளே வந்தாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அன்சீன் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.